வணக்கம். நம்ம இப்போ ஒரு தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு கிட்னி பேஷண்ட்ட பத்தி பேச போறோம். அந்த கிட்னி பேஷண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா, முத்துமாரி. அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா, 39 வயசு இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாரி அந்த பேஷண்ட்டோட மெடிசின்ஸ் நம்மகிட்ட பாரத் ஹோமியோபதிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அதே மாரி நல்ல ரிசல்ட் இருக்கு அவங்களுக்கு. மருந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவங்க டயாலிசிஸ் பேஷண்ட் ஓகேவா? அது கூட நம்ம மெடிசின் சாப்பிட்டு அவங்க டயாலிசிஸ ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ. வெறும் டயாலிசிஸ் மட்டும் நிறுத்தல. அதே மாரி அவங்க கிரியேட்டின் யூரியா கூட அவங்களுக்கு கம்மியாயிருக்கு. வாங்க இப்போ நம்ம அவங்க கிரியேட்டின் யூரியா பத்தி பேச போறோம். இப்போ நம்ம கிட்ட மெடிசின் சாப்பிடும்போது அவங்களுக்கு கிரியேட்டின் லெவல் பார்த்தீங்கன்னா 19 இருந்துச்சு. அதே மாரி மெடிசின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ சாப்பிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு 15.5 வந்திருக்கு. அதே மாரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் கூட ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 3.4 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட மெடிசின் சாப்பிடும்போது 5.5 ஆயிருச்சு. சரியா? அதே மாரி யூரியா லெவல் பார்த்தீங்கன்னா 187 இருந்துச்சு அவங்களுக்கு. அதே மாரி இப்போ இருக்கிற யூரியா லெவல் பார்த்தீங்கன்னா 155 இருக்கு. அதே மாரி டயாலிசிஸ் பேஷண்ட் வீக்லி 2 டைம்ஸ் டயாலிசிஸ் பண்ணின்னு இருந்த பேஷண்ட் இப்போ ஒரு வாட்டி கூட டயாலிசிஸ் பண்ணாம மெடிசின்ஸ் மூலியமா டயாலிசிஸ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா. இப்போ மெடிசின்ஸ் மூலியமா சரியாயின்னு வராங்க. நெறைய சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. யூரின்ல நுரை வருது, கால் கை வீக்கம் இருக்கிறது, மூச்சு திணறல், டயாலிசிஸ் விட்டா மூச்சு திணறல் இருந்துச்சு. அதே மாரி கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குது. அந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கும். அதே மாரி நம்ம கிட்ட மெடிசின்ஸ் பாரத் ஹோமியோபதிக்லேருந்து மெடிசின்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ட்ட கன்சல்ட் பண்ணாங்க. ஆன்லைன் கன்சல்ட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, குருகிராம் ஹரியானால இருக்கு. அதே மாரி அவங்க இருக்கிறது தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஆன்லைன்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, இப்போ நம்ம கிட்டேருந்து மெடிசின் வாங்கி சரியாயின்னு வராங்க. அதே மாரி நானும் உங்களுக்கு சொல்லுவேன். இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்களும் நம்ம கிட்ட மெடிசின்ஸ் வாங்கி சரியாகலாம். வாங்க இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறனால நான் ஒரு அந்த பேஷண்ட் மூலியமாவே சொல்ல வைக்கிறேன். அந்த பேஷண்ட்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். வாங்க கேட்கலாம். என் மனைவி பெயர் முத்துமாரி. அவங்களுக்கு கிராட்டின் அளவு கூடுதலாக இருந்தது. நாங்கள் டயாலிசிஸ் போட்டோம். பிறகு ஹோமியோபதியில் தெரிந்து ஹோமியோபதியில் மருந்து வாங்கி சாப்பிட்டோம். டயாலிசிஸை நிப்பாட்டினோம். பாரத் ஹோமியோபதியில் வாங்கி சாப்பிட்டோம். கிராட்டின் அளவு குறைந்தது. சோபனா மேடம் எங்களை பார்த்து கொண்டார்கள். இப்போ இதுகள் குறைஞ்சு இந்த ஒரு மாசத்தில் நல்ல ஒரு குறைஞ்சு ஒரு சமநிலைக்கு வருகிறது. பாரத் ஹோமியோபதிக்கு நன்றி.